இலங்கையில் இருக்கிற 1 கோடி, இந்தியாவில் இருக்கிற 100 கோடி. அத்தனை பெரிய தேசத்தினுடைய பிரதமராக இருந்தவர், அந்த பதவிக்காக தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர். அப்படிப்பட்ட பிரதமரை கொள்வதற்காக அங்கிருந்து திட்டம் தீட்டி ஆட்கள் கப்பலிலே படகுகளில் வந்து இறங்குகிறார்கள். கோடியக்கரை கடலோரம், வேதாரண்யம் கடலோரம், ராமநாதபுரம் கடலோரம், மல்லிப்பட்டினம் கடலோரம், ஆட்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து இறங்கி திட்டம் தீட்டி முதல்ல டெல்லியில வச்சு கொள்றதா முடிவு. அதுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றான்னு தெரிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் வச்சு போட்டு தள்ளிடுவோம். திட்டம் தீட்டி பல வழிமுறைகள் கையாளப்படுகிறது. அங்கிருந்து வந்து ஒருத்தர் போய் ஒருத்தரா ஆள் பிடிச்சி இடம் பிடிச்சி தங்கி வாடகைக்கு வீடு எடுத்து கடைசியில் முருகன் வழியாக நளினியை காதலிக்க வச்சு நளினியை முன்னிறுத்தி தான் எல்லாம் பின்னாடி போறாங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் இலங்கைக்காரங்க பேச்சு தெரிஞ்சிடும்னு சொல்லி எங்க போனாலும் பேசுறதுக்கு முன்னாடி போறதுக்கு நளினியை தொடர்பு படுத்தி கொண்டு நளினி வழியாக அத்தனை காரியங்களும் காய்களும் நகர்த்தப்படுகிறது. அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு செயல் திட்டங்கள் அரங்கேறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் விபி சிங் தமிழகத்துக்கு வருகிறார். அவர் வருகிற பொழுது ஒத்திகை எல்லாம் பார்க்கப்படுகிறது. எப்படி கொள்றது, ராஜீவ்காந்தி எப்படி கொள்றதுன்னு அவர் கழுத்துல மாலையை போட்ட மாதிரி விபி சிங்குக்கு அவர் வரும்போது மாலை போடுற ஒத்திகை எவ்வளவு தூரம் நடந்திருக்கான் பாருங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு பட, போலீஸ், உளவுத்துறை, காரி துப்பன் எல்லாத்தையும் இது சம்பந்தமா ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரி, தலைமை புலனாய்வு அதிகாரி ரஹோத்தமன் சொல்லுகிறார், ராஜீவ்காந்தி கொலை வழக்கை ஆய்வு செய்கிற பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது. அதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை நான் ஆய்வு செய்திருக்கிறேன். ஆனால் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கை ஆய்வு செய்கிற பொழுதுதான் நமது நாட்டினுடைய காவல்துறை, நமது நாட்டினுடைய உளவுத்துறை, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு தரம் கெட்டு போய் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இதே போன்று தரம் கெட்ட காவல்துறை, தரம் கெட்ட பாதுகாப்புத்துறை, தரம் கெட்ட உளவுத்துறை உலகத்தின் வேறு எந்த தேசத்திலும் கிடையாது என்று நான் சொல்ல, இதை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட சிபிஐயினுடைய தலைமை புலனாய்வு அதிகாரி சகோதரர் ரஹோத்தமன் சொல்லுகிறார். எப்படி ஒத்திகை பார்க்கிறோம்? எதுக்கு ஒத்திகை? நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்திருக்கோம், சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்த்திருப்பாங்க. ராஜீவ்காந்தியை கொலை பண்றதுக்கு மாலையில குண்டு வச்சு அந்த மாலையை போடுறதோடு சேர்த்து ஆளை காலி பண்ணணும்னு விபி சிங்குக்கு மாலை போட்டு ஒத்திகை பார்த்த விடுதலை புலிகள் ஒத்திகை பார்த்து அதற்கு பிறகு ராஜு வருகிறார். மனித வெடிகுண்டு தனு பொம்பளை உசுர விடுறதுக்காக வேண்டி இடுப்புல பெல்ட்ல குண்டை கட்டி கொண்டு ராஜீவ்காந்தியை நெருங்குகிறார். கிட்ட போய் அவர் வாங்கி வைத்திருந்த சந்தன மாலையை ராஜீவ்காந்தியின் கழுத்தில் போடுகிறார். போட்டு முடிச்ச உடனே இடுப்புல இருக்கிற பெல்ட்ல இருக்கிற பட்டனை ஆன் பண்றாரு. ஆன் பண்ணி மறு செகண்ட் குண்டு வெடிக்கிறது. அவரும் காலி, ராஜீவ் காலி. அருகிலே பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த ஏறத்தாழ 20 பாதுகாப்பு அதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த இடத்திலே சின்ன பின்னமாக சிதறடித்து செத்து மாண்டு போனார்கள். இத்தனை பெரிய நிகழ்ச்சியை சர்வ சாதாரணமாக நிகழ்த்தி முடித்த கொடியவர்கள், அதற்கு திட்டம் தீட்டியவர்கள், அதை செயல்படுத்துவதற்காக இலங்கையிலிருந்து கடல் கடந்து இந்திய தேசத்திற்குள்ளே புகுந்தவர்கள். அவர்களால் கொல்லப்பட்டவர் சாதாரண மனிதர் இல்லை, ஏதோ 10ஓடு 11 இல்லை. 100 கோடி மக்களுக்கு ஆட்சியாளராக திகழ்ந்த ஒரு பிரதம அமைச்சராக, பாராளுமன்ற தலைவராக வீட்டிருந்த அப்படிப்பட்ட தலைமை பீடத்திலே இருந்தவரை கூட தன்னுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தார் என்பதற்காக காலி செய்வதற்கு திட்டம் தீட்டி அந்த காரியத்தை அரங்கேற்றிய குற்றத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்பாவிகளா, நிரபராதிகளா? அதுக்கு தானே விசாரணை நடந்துச்சு. இன்னைக்கு நீ ரோட்ல வந்து கூட்டம் போட்டு போராட்டம் நடத்தி அப்பாவி நிரபராதின்னு பேசுறிய, அதை கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே? சொன்னியா? அவங்களை எந்த விசாரணையும் இல்லாம தூக்கில போடுறாங்களா? எத்தனை ஆண்டுகளா விசாரணை நடந்துச்சு? 1991 மே மாதம் 21ஆம் நாள் இரவு நள்ளிரவு 10:30 மணிக்கு வெடித்த அந்த வெடிகுண்டின் புலனாய்வுத்துறை ஆய்வு செய்து 2-3 மாதங்களுக்குள்ளாக குற்றவாளிகளை கைது செய்து ஏறத்தாழ 8 ஆண்டு கால விசாரணை. 1 வருஷம் 2 வருஷம் விசாரணை இல்ல,
8 ஆண்டு கால விசாரணை. 1999ஆம் ஆண்டுதான் சுப்ரீம் கோர்ட் இவர்களுடைய மரண தண்டனை உறுதி செய்கிறது. எத்தனை விசாரணை கட்டங்களை கடந்திருக்கிறது, எவ்வளவு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவன் நிரபராதினா சமர்ப்பிக்க வேண்டியதானே, ஆதாரத்தை கொண்டு வைக்க வேண்டியதானே. வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம ரோட்ல வந்து நிரபராதி, அப்பாவி, தியாகி ஏற்றுக்கொள்ள இயலுமா? ஒரு இந்திய தேசத்தினுடைய குடிமகன் தன்னுடைய பிரதமர் கொல்லப்பட்டிருப்பதை சர்வ சாதாரணமாக அங்கீகரித்துக் கொள்ள முடியுமா? அதுலயும் பாருங்க, பிரதமரை கொன்னதோடு மட்டுமில்ல, இவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் அவர் ஏதோ தமிழினத்துக்காக போராடுகிறாரு, இந்த நியாயங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான மேற்று அவர் தமிழர்களுக்காக போராடினார். தமிழர் தலைவர் பிரபாகரன் தமிழினத்துக்காக வேண்டி இன்னைக்கு தூக்கில போடுற ஆட்கள் எல்லாம் தமிழன துரோகிகளாம். யாரு இன்றைக்கு அரசியல்வாதிகளாக ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்க ஊருக்கு ஊர் போஸ்ட் அடிக்கிறான், தமிழின துரோகி சோனியா காந்தி, தமிழின துரோகி மன்மோகன் சிங். இவங்களை தூக்கில போட்டவன தமிழினத்துக்கு ஒரு துரோகி ஆயிடுவாங்க. ஏன்னா பிரபாகரன் முதல்ல தமிழினத்துக்காரனா, அவன் போராடின போராட்டம் தமிழினத்துக்கு ஆதரவாகவா? இலங்கையிலே நடந்தது இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிலே வசிக்கிறவர்களுக்கு என்ன தெரியும்? நாம சொன்னதுதான் கதைன்னு முளமுளமா காலில் பூ சுத்துறீங்களா? பிரபாகரனால் கொல்லப்பட்ட தமிழ் தலைவர்கள் எத்தனை பேர்? தமிழ் தலைவர் தமிழருக்காக போராடியவர் என்ற ஒரு மாய சித்திரத்தை உருவாக்குகிறீர்களே. உண்மையிலே தமிழர்களுக்காக போராடியது இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்பு மாத்திரம் தான் போராடியதா? 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருந்தது. பிரபாகரன் வருவதற்கு முன்னால், விடுதலை புலிகள் அமைப்பு தோன்றுவதற்கு முன்னால், அவர்கள் தங்கள் ஆயுத போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தமிழர்களை பாதுகாக்க, தமிழர் உரிமையை மீட்டெடுக்க, தமிழினத்தை உருவாக்க, தமிழ் ஈழத்தை கைப்பிடிக்க ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் இருந்தது. பிரபாகரன் வந்து செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தமிழுக்காக வேண்டி போராடுறவன் நம்ம மட்டும்தான் இருக்கணும், மற்ற எவனும் இருக்கக்கூடாது என்று முதலாக அவர் ஆயுதம் தூக்கி போராடியது சிங்களர்களுக்கு எதிராக இல்லை, அவரோடு இருந்த தமிழுக்கு ஆதரவாக, தமிழனுக்கு ஆதரவாக பாடுபட்டு கொண்டிருந்த தமிழ் தலைவர்களை கொலை செய்வதுதான் பிரபாகரனின் முதல் திட்டம். அவரால் கொல்லப்பட்ட தமிழ் தலைவர்கள் எத்தனை பேரு? ஒருத்தர் 2 பேரா? தலைவர்களை பட்டியல் போட்டாலே லிஸ்ட் தேர். பொதுவா தமிழர்கள் எத்தனை பேரை போட்டானா அது ஆயிரக்கணக்கில் தேரும். சிங்களவர்களால் கொல்லப்பட்ட தமிழ் மக்களை விட விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட தமிழ் மக்களின் எண்ணிக்கை அதிகம். அதுதான் உண்மை வரலாறு. யாரையெல்லாம் கொன்றார்? சுந்தரம், இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தமிழின அமைப்பினுடைய தலைவர் சுந்தரம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். சுபாரத்தினம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். உபராய் தேவன் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். பொட்டார் நடராசா விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். சம்பந்தமூர்த்தி விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். அமிர்தலிங்கம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். யோகேஸ்வரன் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். பத்மநாபா விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். தங்கதுரை விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். நீலன் திருச்செல்வம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். இவர்கள் எல்லாம் யார்? அங்கே இருந்த தமிழர்களுக்காக போராடிய அமைப்பின் தலைமை நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள். தமிழனுக்காக போராடுற லட்சணை தானே இதுதான்? தமிழர்களை காப்பாற்றுற லட்சணமா? தமிழர்களுக்காக போராடிய இத்தனை அமைப்பு தலைமை பொறுப்பில் இருந்தவர்களை காலி செய்து விட்டு தமிழர் தலைவர்த்தை எப்படா வெக்கம் இல்லாம சொல்ல முடியுது? அதை எப்படி உங்களுக்கு வக்காலத்தில் அவனே சொல்லல. அப்படி செத்து போன பிரபாகரனே நான் தமிழனுக்காக போராடினேன்னு எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற வைகோ, இங்கே இருக்கிற சீமான், இங்கே இருக்கிற இன்னவரை அவருடைய ஆதரவாளர்கள் தமிழர் தலைவர் தலைவர் என்று கோஷம் போடுகிறீர்களே, இத்தனை பேரை கொண்டானே இவங்கெல்லாம் தமிழை இல்லையா? தமிழ் தலைமை இல்லையா? அதாவது பரவாயில்லை, இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாக இருந்தால் அந்த தமிழர்களிலே அவன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தன்னுடைய தேசமாக வரையறுத்துக் கொண்டு இங்க முழுக்க நம்முடைய ஆட்சி, நம்முடைய நாட்டு நிர்வாகம் நடக்கணும் என்று
அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பகுதியில் இருப்பாங்களே அந்த மக்களை எல்லாம், தமிழ் பேசுகிற மக்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை பட்டியல் போட்டா பல ஆயிரங்களை தாண்டும். குறிப்பாக முஸ்லிம் சமூகம், இலங்கையில் இருக்கிற முஸ்லிம்கள், அவங்க இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை ஆதரிக்கல. ஏன்? ஆயுதம் தாங்கி அநியாயமா சர்வாதிகாரமா பல பேரை கொல்றாங்க, உங்களுடைய கோரிக்கைகள் நியாயம் இல்லை என்று தெரிஞ்சு அங்க இருக்கிற முஸ்லிம்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கல. இவர்களால் கொல்லப்பட்ட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? எனக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்களா? என் கூட நான் கூட்டத்துக்கு வரமாட்டீங்களா? அப்ப நீங்க உசுரோடு இருக்கக்கூடாது என்று பிரபாகரனால், விடுதலை புலிகளால் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஊருக்கு ஊர், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பட்டியல் போட்டா அதுவே பெரும்பட்டியல். ஒவ்வொரு வருஷமும் இலங்கையில ஏராவூர்னு ஒரு ஊர் இருக்கிறது. ஏராவூர், இந்த ஏராவூர்ல ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி சுஹதாக்கள் தினம்னு ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுவாங்க. சுஹதாக்கள்னா உயிர் தியாகிகள், உயிர் தியாகிகளுடைய நினைவு தினம். என்ன உயிர் தியாகிகள்? இத்தனை ஆண்டு காலமாக இந்த விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டிருக்கிற முஸ்லிம் தியாகிகளை, முஸ்லிம் பொதுமக்களை நினைவு கூறுவதற்காக நடத்தப்படுகிற நாள் சுஹதாக்கள் தினம். அப்ப எந்த அளவுக்கு அவன் கொண்டு இருந்தா அதை நினைச்சு மறக்க முடியாம வருஷா வருஷம் நினைவுபடுத்தி அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான திட்டங்களை தீட்டுவதற்காக ஒரு நாளையே ஒரு சமூகம் உருவாக்குகிறது என்றால் அந்த சமூகம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இதே அந்த நாளில் கடந்த 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆகஸ்ட் 11 அதே ஏராவூரில் 160 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் விடுதலை புலிகளால். 1987 இலங்கை காத்தங்குடி 28 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1988 அதே காத்தங்குடி முஸ்லிம்களுடைய 60 வீடுகள் நெருப்பு வைத்து தீக்கிரையாக்கப்பட்டது. அதே 1988 இலங்கை கல்முனையில 25 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1989 இலங்கையின் கிண்ணியா என்ற ஊர் 28 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 1990 மட்டக்களப்பு என்ற ஒரு ஊர், மட்டக்களப்புல தங்களின் இறுதி கடமையாக கருதக்கூடிய ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு முஸ்லிம்கள் கூட்டமாக விமானத்துக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் உடலிலே அந்த ஹஜ் பயணத்திற்குரிய ஆடைகளை அணிந்து எஹ்ராம் என்று சொல்லப்படுகிற அந்த வெண்ணிற உடை தரித்து ஹஜ்ஜுக்காக கிளம்பி கொண்டிருந்த 68 ஹஜ் பயணிகளை வாகனத்தோடு கடத்தி சென்று வாகனத்திற்கு நெருப்பிட்டு கொளுத்தி நாசமாக்கியவர்கள் விடுதலை புலிகள். மறக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் இதை ஆதரிப்பானா? ஒன்றா இரண்டா? நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விடுதலை புலிகளுடைய கோர தாண்டவம் அங்கே அரங்கேறி இருக்கிறது இலங்கையிலே. 1990 காத்தங்குடி பள்ளிவாசல், மீரா ஜும்மா பள்ளிவாசல், இரவு நேரம் மாலை 8 மணி 104 முஸ்லிம்கள் இறைவனை வழிபடுவதற்காக பள்ளிவாசலில் ஒன்று கூடி தொழுது கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைகிறது துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாத விடுதலை புலிகளின் கூட்டம். காக்கை குருவிகளை சுட்டு தள்ளுவதை போன்று 104 முஸ்லிம்களின் மீதும் துப்பாக்கி சூடு. தொழுதுகிட்டு இருக்கிறவன் என்னடா பண்ணா? உன்ன பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு இறைவனை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு நிராயுதபாணியை தாக்கி அழிக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? ஒன்றா இரண்டா? முஸ்லிம்களை அவர்கள் அழித்தொழித்த பட்டியல் 1000க்கு மேல தேரும். அம்பாறையில் 18 முஸ்லிம் விவசாயிகள் ஒரே நேரத்திலே கொல்லப்பட்டார்கள். அது மாத்திரமில்ல, பெரும் பெரும் செல்வந்தர்களாக அங்கே பூர்வீகமாக பிறந்து வளர்ந்து தன்னுடைய சொந்த ஊரை சார்ந்தவர்கள் பல மாவட்டங்களில், விடுதலை புலிகளின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பல மாவட்டங்களில், யாழ்ப்பாணம், மன்னாறு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, இந்த மாவட்டத்திலே வாழக்கூடிய 85,000 முஸ்லிம்கள் ஒரே இரவில் ஓவர் நைட்டில் துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டு
உடுத்தி ஆடையோடு இங்கிருந்து கிளம்பி ஓடிவிடு என்று விரட்டி அடிக்கப்பட்டார்கள். தாம் சம்பாதித்த சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு, ஆசை ஆசையாய் கட்டி மகிழ்ந்த வீடு வாசல்களை எல்லாம் விட்டுவிட்டு, தாம் உருவாக்கி வளர்த்த தொழிற்சாலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, ஒரே இரவிலே 85,000 முஸ்லிம்கள் சொந்த தேசத்தில் அகதிகளாகப்பட்ட வரலாறு இலங்கையை தவிர வேறு எங்கும் நிகழ்ந்திருக்காது. இப்படிப்பட்ட கொடுமையை அரங்கேற்றிய அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், அதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அப்படிப்பட்ட குற்றவாளிகளில் 3 பேர் இன்றைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனை கொடுக்காதன்னா இன்னும் இது மாதிரி லட்சம் பேரை கொள்றதுக்கா? சில மானங்கட்ட முஸ்லிம் அமைப்புகள் தமிழகத்தில், ராமநாதபுரம் எம்எல்ஏ ஒருத்தர் நோம்பு பெருநாள் அன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார் பத்திரிகைகளுக்கு. என்ன பேட்டி? அப்பொழுதுதான் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைங்கன்னு தீர்மானம் போட்டாங்கள. அந்த தீர்மானம் போடப்பட்ட அந்த நேரத்தில் பெருநாள் தின செய்தியாக என்ன சொல்றீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறான். சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்குது, நாட்டு மக்கள் அமைதியா இருக்கணும், எல்லா தலைவரும் சம்பிரதாயமா சொல்லுவான்ல. ஒவ்வொரு பண்டிகையின் போதும் இந்த நல்ல நாளில் மக்கள் சுபிச்சமாக அமைதியோடு வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன்னு என்னத்தையும் அவனை விட்டுட்டு போக வேண்டியதானே. இந்த மாமா கட்சி தலைவர் ராமநாதபுரம் எம்எல்ஏ முஸ்லிம்களுடைய பிரதிநிதி என்று தம்மை சொல்லிக்கொண்டு சட்டசபையில போய் உட்கார்ந்து இருக்கிறார. சொல்றாரு, அம்மையார் வழங்கி இருக்கிற போட்டிருக்கிற இந்த தீர்மானம் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பெருநாள் பரிசு. காரி மூஞ்சில துப்பணும். எதிரா பெருநாள் பரிசு? எம் மக்களை ஆயிரமாக கொன்று குவித்தவனை தூக்கிலே போட வேண்டாம் என்று அதை ரத்து செய்ய சொல்வது முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட பரிசா? அதுவும் பெருநாள் தினத்திலே வழங்கப்பட்ட பரிசா? வரலாறு தெரியாட்டி வாயை பொத்தி கம்முனுகட. அங்க போய் ராமநாதபுரத்தில் ஓட்டு கேட்க போனார்ல, அப்பவும் இதே பல்லவி. தமிழர்கள் தமிழ் ஈழம் அமைவதற்கு பாடுபடுவோம். மக்களை ஏமாத்தி ஒன்னு தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து இத்தனை பெரிய பாவிகளுக்கு நீங்கள் அவர்களுடைய தூக்கு தண்டனையை குறைத்தால், அதை ரத்து செய்தால் மற்றவனுக்கு என்ன தோணும்? அவனே வந்துட்டான், பிரதமரை கொண்டவனே வந்துட்டான், லட்சமா மக்களை குண்டுக்கு அனுப்பினவனே வந்துட்டான், கோடி கோடியா கொள்ளையடிச்சவனே வந்துட்டான், அவனே 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு சாதாரண ஊர்ல சுத்தி திரிகிறான். நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். 10 பேரை தான் நம்ம கொண்டு இருக்கோம், 20 பேரை தான் நம்ம கொண்டு இருக்கோம், 40 பேரை தான் நம்ம கொண்டு இருக்கோம். தைரியம் வருமா வராதா? அப்போ மற்றவர்களுக்கு இந்த குற்ற செயலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பயப்பட வேண்டும் என்றால், வேணாம் நம்ம உசுறு போயிரும் என்ற அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். தூக்கி போடு தூக்குல. அப்பொழுதுதான் இந்த மக்கள், அதை பார்த்து கொண்டிருக்கிற வேறு பல குற்றவாளிகள் அந்த குற்ற செயலில் கால வைக்க மாட்டான். மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பான், அப்பாவிகள் எல்லாம் அமைதியா இருப்பாங்க. இந்த 4 பேர் உசுரை பார்த்தா வெளியில வந்து 4000 உசுர்கள் உயிர்கள் பறிக்கப்படும். 4000 உயிரை காப்பாத்துறது பெருசா, 4 உசுறு பெருசா? உயிர் என்ற எண்ணிக்கையில கவனத்திலே கொண்டு பார்த்தால் இவர்களை காப்பதற்கு ஒரு சிலரை பலி கொடுத்தால் தப்பு கிடையாது. அதுதான் நியாயம். அது உலகமே ஏற்றுக்கொண்ட மரபு. ராணுவத்தில் போய் நிற்கிறாங்க, நாட்டுக்காக போரிடுறாங்க, 4 பேர் கொல்லப்படுறாங்களேன்றதுக்காண்டி ஐயோ மனிதாபிமானத்தோட இறக்கம் காட்டி அவங்க கொல்லப்படாம இருக்கணும், அதனால ராணுவத்திலே சேராம விட்டுருங்கன்னு சொல்லிடுவீங்களா? வேண்டாம், ராணுவம் வேணாம்பா. ராணுவத்தில் போனா அங்கங்க ஆட்கள் செத்து போயிடுறாங்க. எதுக்குடா சாவறான்? இந்த தேசத்தில் இருக்கிற 100 கோடி மக்களை காப்பதற்காக வேண்டி 2 பேர் உயிர் தியாகம் செய்கிறான். அது தியாகம். அந்த தியாகத்தையே விரும்பி செய்யப்படுகிற அந்த தியாகத்தையே அங்கீகரித்துக் கொள்கிறாய் என்றால், அநியாயமான முறையில் உலகத்திலே ரத்த ஆறை ஓட்ட நினைக்கிற இந்த குற்றவாளிகளின் உயிரை பறிப்பது அநியாயமா? ஏற்றுக்கொண்டு நல்லவன் உயிரை பறிப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சமூகம் ஒரு கெட்டவனின் உயிரை பறிப்பதை தவறு என்று சொல்லலாமா? நியாயப்படி பார்த்தால், தர்மப்படி பார்த்தால், மனிதாபிமானப்படி பார்த்தால்
இந்த குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற இந்த உயர்ந்தபட்ச மரண தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டே தீர வேண்டும். அப்பதான் நாட்டில் அமைதி, மனிதநேயம், சமாதானம் எல்லாமே தலை துவங்க முடியும். இங்க போராடுறாங்கள, ஊருக்கு ஒரு போராட்டம்னு 4 பேர் கத்துறான். ஆனா ஆச்சரியமா இருக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்களை என்ன நிலையில் வைத்து பார்ப்பதுனே தெரியல. ஒரு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இப்படி பகிரங்கமாக பேசப்படுகிறது, அதுவையும் ஆதரிச்சு 4 பேர் தலையாட்டுறாங்க, அது ஒரு தியாகி மாதிரி சித்தரிக்கிறாங்க, அதையும் ஏற்றுக்கொண்டு மக்கள் மௌனம் காக்கிறார்கள். சொல்வதற்கு தயக்கம். காங்கிரஸை தவிர, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரை தவிர யாராவது வாய் திறனாங்களா? இது தப்புனி, இதுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படணும்னு சொன்னாங்களா? ஏன் சொல்லல? சொல்ல நினைக்கிறவர்கள் கூட உள்ளத்துக்குள்ள பயம். எங்க நம்ம சொன்னா நம்மள மனிதாபிமானம் இல்லாதவங்கன்னு சொல்லிடுவாங்களோ, அந்த பயம் தானே. ஊரில் கணக்கெடுப்பு நடத்துவோமா? இவர்கள் பேசுவதை போன்று மற்றவர்கள் பேசவில்லை. காரணம், நம்மை ஒரு வன்முறையாளனாக, ஒரு தீவிரவாதியாக, ஒரு உயிரை பறிக்கிறவனாக மக்கள் கருதிவிடக் கூடாது. எனவே இதை பத்தி ஒன்னும் வாயை திறக்க வேண்டாம். வாயை பத்தி கோன் பயம் தானே. நான் கேட்கிறேன், சரி, இந்த 3 உயிர்கள் தமிழருடைய உயிர்கள் என்று சொன்னால், இந்த அவர்கள் வைத்த குண்டிலே கொல்லப்பட்டவர்களில் எத்தனை பேர் தமிழர்கள்? ராஜீவ்காந்தி ஒத்த ஆளை தவிர மற்ற 20 பேரும் தமிழன் இல்லையா? அவன் உசுறு, இந்த 3 பேர் உசுறு. ராஜீவ்காந்தியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி பாதுகாப்பு படையில காவல்துறை அதிகாரிகள் 20 பேர் செத்தான, அவன் உசுறு. அது என்ன ஹிந்தி உசுரா, மலையாள உசுரா, தெலுங்கு உசுரா, கன்னட உசுரா, என்ன உசுரு? அவனும் தமிழன் தானடா. தமிழன் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான். பிறகு தமிழ் பேசிக்கிட்டு இவர்கள் தமிழ் என்று சொல்வது நியாயமாக உண்மையிலே தமிழன் மீது கொண்டிருக்கிற பாசத்தினால் அல்ல, தாங்கள் அரசியல் நடத்துவதற்கு இப்படி ஒரு வாதம் தேவைப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு தலையாட்டுவதற்கு சில கூமுட்டைகள் தயாராக இருக்கிற காரணத்தினால் தமிழன் என்ன தமிழன்? மொழியில என்ன இருக்குன்னு கேட்கிறேன். மொழி என்பது என்ன? நான் விளங்கி கொண்ட ஒரு கருத்தை அடுத்தவனுக்கு விளங்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அது எந்த மொழியா இருந்தானே, ஹிந்தியா இருந்தானே, ஆங்கிலமா இருந்தானே, தமிழா இருந்தானே, தெலுங்கா இருந்தானே, எல்லா மொழிக்கும் ஒரே அடிப்படை. தமிழுக்கு மாத்திரம் தனிச்சிறப்பு. என்ன சிறப்பு? மொழியின் அடிப்படையில் என்ன உயர்வு, என்ன தாழ்வு? அரசியல் நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு பொதுவான கான்செப்ட் வேணும், மக்களை திரட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பொதுவான செய்தி வேணும். அதற்காக வேண்டி தமிழ் மக்களை திரட்ட தமிழன் என்ற கோணத்திலே உணர்வுகளை உசுப்பி விடுகிறார்களே தவிர நியாயமாக இவர்களிடத்தில் தமிழ் உணர்வு கிடையாது, தமிழன் பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை கிடையாது. ஒருவேளை அந்த சிந்தனை இருந்திருந்தால் கொல்லப்பட்டார்களே அந்த தமிழர்களுக்கு இவர்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை? அப்ப கண்டிச்சியா? இவன் குண்டு வச்சு ராஜீவ்காந்தி பாதுகாப்பு படையில கொல்லப்பட்ட தமிழனுக்கு ஏன் நீ குரல் கொடுக்கல? அவனும் தமிழன் தானே. இலங்கையில் இருக்கிற 20 தமிழ் அமைப்புகளுக்கு அங்க உள்ள தலைவர்களை கொண்டான அந்த தமிழன் கொல்லப்படும் போது ஏன் நீ விடுதலை புலிகளை கண்டிக்கல? நிஜமாவே தமிழ் உணர்வு என்று சொன்னால் அப்ப தமிழனை கொல்லக்கூடிய விடுதலை புலிகளை கண்டித்திருக்கணும். கண்டிக்கல. என்ன காரணம்? தமிழ்லாம் மேட்ரு கிடையாது, ஏதாவது கிடைக்காதா மேட்ரு? அவரும் ஊரா சுத்தித்தான் பார்க்கிறாரு, எடுபட மாட்டேங்கிறான். பேசுறதுக்கு டாபிக் இல்ல. தமிழன் சொல்லுவோம், சொல்லி பார்த்தாரு, டெபாசிட் போனதை தவிர வேற என்ன மிச்சம்? மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இலங்கை அப்பாவி தமிழர் இந்த பாரு அந்த பாரு சீன கொடுத்தாருல வைக்கோ. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? மக்கள் அதை நம்பல. ஆனாலும் அவர்களுக்குரிய அந்த கருத்துக்கு மறுப்பு கருத்தை, எதிர்கருத்தை பகிரங்கமாக மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்க தயங்கி கொண்டிருக்கிற தருணத்திலே மக்கள் மன்றத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவனை தாண்டி பாதிக்கப்படாத வட்டத்தை விட்டு வெளியிலே இருக்கிற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இது குறித்து தமது கண்டன குரலை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. நேரடியா எங்களுக்கு இங்க இருக்கிற எங்க யாருக்கும் பாதிப்பு இல்லை. அங்க இருக்கிறவர்களுக்கு வேணுமானாலும் பாதிப்பு இருக்கலாம், இங்க அவங்களால நாங்க பாதிக்கப்படல. ஆனால் பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் வழங்கப்படவில்லை என்றால் அவன் ஆயுதத்தை தூக்கினால் நாடு தாங்காது. எனவே இந்த குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனையை வழங்கணும்ன்ற கோரிக்கையோடு களத்தில் நிற்கிறோம்.
சரி தமிழன் இல்ல மனிதாபிமானம்ங்கிறாங்க, அது உண்மையா? அப்படி பேசிக்கிறாள். மனிதாபிமானம் இல்லையா? கருணை உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு ஜெயலலிதா கோரிக்கை சொன்னால, அம்மாவுடைய இடத்திலே இருக்கிறீர்கள். ஒரு அம்மா தன் பிள்ளையின் மீது காட்டுகிற கருணையை போன்று தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை பரிசீலித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று மனிதாபிமானம்னு பிரச்சனையை கையில் எடுத்தான. மனிதாபிமானமா? அதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சா? மனிதாபிமானம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லார் விஷயத்திலும் நீங்க குரல் கொடுத்திருந்தா மனிதாபிமானம் ஏத்துக்கலாம். 2001 டிசம்பர் மாதம் 13ஆம் நாள் நம்முடைய நாடாளுமன்றம் தாக்குதல் நடத்தப்படுகிறது. 5 பேர் அம்பாசிடர்ல வந்து இறங்குறான். உள்ள பயங்கர ஆயுதங்களோடு துமுதுமுதுன்னு இறங்குறான். கண்ணுல பாக்குற பாதுகாப்பு அதிகாரிகளை எல்லாம் சுட்டு தள்ளுறான். 8 பாதுகாப்பு படை வீரர்கள் காலி. தோட்ட வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு தோட்டக்காரர் காலி. அந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்ட 5 தீவிரவாதிகளும் காலி. 5+9 பேரு அந்த சம்பவ இடத்திலேயே பாராளுமன்ற தாக்குதலில் காலியாகிவிட்டார்கள். அது குறித்து விசாரணை நடக்குது. பல பேர் கைது செய்யப்படுறாங்க. இறுதியில அப்சல் குரு அதிலே முக்கியமான குற்றவாளி என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இன்றைக்கு அவரும் நிலுவையிலே இருக்கிறார். எப்படி முருகனும் சாந்தனும் பேரறிவாளனும் அவங்களுடைய தூக்கு தண்டனை நிலுவையில இருக்கிறதோ அதே போல அப்சல் குருவுடைய தூக்கு தண்டனையும் நிலுவையில இருக்கிறது. கண்டிச்சீங்களா? அவருடைய தூக்க ரத்து செய்ய சொல்லி கோரிக்கை வச்சீங்களா? போராட்டம் நடத்தினீங்களா? இன்னும் சொல்ல போனால் இந்த விடுதலை புலிகளை விட விடுதலை செய்வதற்கு அப்சல் குருவிடத்தில் 1000 நியாயங்கள் இருக்கிறது. அவரை விசாரித்த விசாரணை முறையில் ஏராளமான கோளாறுகள் இருக்கிறது. அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பிலேயே அந்த கோளாறுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டுடைய சட்டம் எப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் தண்டனை கொடுக்காம தள்ளி போடுற சட்டம். ஒருத்தன் மீது உள்ள குற்றச்சாட்டை நிரூபிக்கும் போது ஒரு 5% சந்தேகம் வந்துருச்சு. 95% கன்ஃபார்ம். இவன் தான் செஞ்சிருக்கான், போயிருக்கான், வந்திருக்கான், எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு 5% எங்கோ ஒரு இடத்துல லேசான சந்தேகம் வந்துச்சுன்னா தீர்ப்புல நீதிபதிகள் சொல்லுவாங்க, அதுல சின்ன சந்தேகம் இருக்கிறது, எனவே அந்த சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு கொடுத்து அவரை நாங்கள் விடுதலை செய்கிறோம், விடுதலை செஞ்சிருவோம். எப்ப தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா? 100% அந்த பிரச்சனையில சந்தேகமே இல்லாம இவன் தான் குற்றவாளி என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரத்தில் தான் தீர்ப்பு எழுதப்படும். இவர்கள் மீது எழுதப்பட்ட தீர்ப்பு கன்ஃபார்மா இவர்கள் தான் குற்றவாளிகள், எந்த சந்தேகமும் இல்லை என்று அதை விசாரித்த 3 நீதிபதிகளும் 3 பேருமே ஏகமனதா சொன்னாங்க இவங்களுக்கு தூக்கு தண்டனை. வேற எந்த வழக்குல இப்படி இருக்காது. ஒரு 3 நீதிபதி விசாரிச்சா ஒரு ஆள் ஒன்னு சொல்லுவாரு, 2 பேர் மாத்தி சொல்லுவாங்க. கடைசியில 2 பேர் மெஜாரிட்டி அடிப்படையில் அவங்க கருத்து நடைமுறைக்கு வரும். ஒரு ஆள் சொல்ற கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இப்படித்தான் எல்லா வழக்குலையும் நடக்கும், பெரும்பாலான வழக்குகள்ல. ஆனா ராஜீவ்காந்தி கொலை வழக்குல அதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட்டுடைய 3 நீதிபதிகளும் ஒரு சேர சொன்ன தீர்ப்பு இந்த 3 பேருக்கும் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதை சந்தேகத்திற்கிடமில்லாத வார்த்தைகளில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனா அப்சல் குரு மேட்டர் என்ன தெரியுமா? அவர் ஏற்கனவே ஒரு தீவிரவாத அமைப்பில் இருந்து காஷ்மீர விடுதலைக்காக போராடி கடைசியில் அந்த போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறிய உடனே அதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தானாக முன் வந்து காவல்துறை இடத்திலே சரணடைந்த ஒரு போராளி. நான் செஞ்ச ஏற்கனவே இப்படி ஒரு அமைப்பில் இருந்தேன், அது எனக்கு பிடிக்கல, நான் உங்கள்ட்ட சரணடைஞ்சிடுறேன், நான் செஞ்ச தப்பை நான் சொல்லிடுறேன் என்று அப்ரூவராக மாறி போன கடந்த கால போராளி அப்சல் குரு. அதற்கு பிறகு அவர் எந்த குற்ற செயலிலும் ஈடுபடல, எந்த தீவிரவாத செயலிலும் ஈடுபடல. காஷ்மீரத்தில் இருக்கிற காவல்துறை சரணடைந்த கடந்த கால போராளியை அநியாயமான முறையில் அவர் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது. அவங்க எடுத்து வைக்கிற வாதத்திலே எல்லாம் தெரியுது என்னெல்லாம் நடக்கு. அந்த ஆதாரங்களை எழுதி கொண்டே வர்றாங்க. இவர் எப்படி கைது பண்ணணும், இவர் எப்படி குற்றவாளி, சான்றுகளை முன்வைக்கும் போது இடையில ஒரு இடத்துல ஒரு சிம் கார்டு வருது. இந்த சிம் கார்டை வைத்துக் கொண்டு
பல தீவிரவாதிகளோடு தொடர்பு கொண்டு இவர் பேசி இருக்கிறார். அதுவும் எப்படி பேசினாராம், இந்த சிம் கார்டை ஒரே போன்ல போட்டு யூஸ் பண்ணாம மாத்தி மாத்தி பல போன்கள்ல போட்டு போட்டு யூஸ் பண்ணாரு. பல செல்போன்ல பயன்படுத்தி இந்த சிம் கார்டை தூக்கி போட்டு பேசி இருக்கிறார். அந்த விவரம் இதுல வருது. அதுல ஒரு இடத்துல ஆரம்பத்துல ஒரு 9 மணிக்கு இந்த சிம் கார்டு இந்த IMEI நம்பர் கொண்ட போன்ல, குறிப்பிட்ட இந்த போன்ல இருந்து 9 மணிக்கு இவ்வளவு நேரம் இந்த தீவிரவாதியோடு இவர் பேசிக் கொண்டிருந்தார் என்று எழுதியாச்சு. அடுத்து ஒரு 10-15 பக்கங்களுக்கு பிறகு மீண்டும் அதே சிம் கார்டு வேறொரு செல்போன்ல போடப்படுகிறது. வேறொரு போன்ல இருந்து அவர் பேசுறார். பேசிய பேச்சுக்கள் பதிவு செய்யப்படுகிறது. அதை சொல்லிட்டு வர்றாங்க. அதே 9 மணியை போட்டு 9 மணிக்கு இந்த செல்போன்ல இருந்து அவர் பேசினாரு. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கேட்கிறவன் கேடையனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமாமா. அந்த கதையில ஒரே நிமிஷத்துல ஒரே சிம் கார்டு 2 செல்போன்ல வச்சுட்டு எப்படிடா பேச முடியும்? அந்த குற்றப்பத்திரிகையே முன்னுக்கு பின் முரணா இருக்குது. அப்ப இவன் ஏதோ சதி பண்ணி இருக்கிறாங்க, திட்டமிட்டு பொய்யாக புனைந்திருக்கிறாங்க, ஆதாரங்களை இவர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த குற்றப்பத்திரிகையிலே சான்று இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த தீர்ப்பை எழுதிய நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் 204வது பக்கத்திலே குறிப்பிடுகிறார். இந்த அப்சல் குருவுடைய தண்டனையை பற்றி பேசுகிற பொழுது இந்த அப்சல் குருவுக்கு இவர் எந்த தீவிரவாத இயக்கங்களோடும் தொடர்பிலே இருந்தார் என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. எந்த தீவிரவாத இயக்கத்திற்கும் இவர் உதவி செய்தார் என்பதற்கு எந்த நிரூபண ஆதாரங்களும் இல்லை. ஆனாலும் இவருக்கு நாங்கள் தூக்கு தண்டனை விதிக்கிறோம். காரணம் என்னவென்றால் தேசத்தினுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இவருக்கு நாங்கள் தூக்கு தண்டனை வழங்குகிறோம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அவன் குற்றவாளி இல்லைன்னு கன்ஃபார்மா, எந்த தீவிரவாதியோடையும் தொடர்பு இல்லைங்கிறது கன்ஃபார்மா, ஆனா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா? கேட்டா மக்களை திருப்திப்படுத்தணும் இல்லையா? மக்களுடைய மனசாட்சியை திருப்திப்படுத்தணும் இல்லையா? யாருடைய மனசாட்சி? அத்வானியுடைய மனசாட்சியா? நரேந்திர மோடியுடைய மனசாட்சியா? அவர்களை தவிர இந்த அப்சல் குருவுடைய தூக்கிலே முன்னணியிலே நின்று திருப்திப்படக்கூடியவர் யார் இருக்கிறார்? தமிழகத்திலே நீங்கள் 3 பேருக்கு ஆதரவாக தீர்மானம் ஏற்றி விட்டீர்கள். காஷ்மீரகத்திலே ஏற்ற முடிந்ததா? அங்க இருக்கிற பிஜேபி ஒத்துக்கிட்டானா? அப்சல் குருவுடைய தூக்கு தண்டனை ரத்து பண்றா இங்க கேட்கிறா, கேட்கிறதுக்கு நாதி இல்ல. ஜெயலலிதா தீர்மானம் வருது தூக்கு தண்டனை ரத்து பண்ணுன்னு, அதை எதிர்க்கக்கூடிய யாரிடத்துல இருந்தோ எந்த எதிர்ப்பு குரலும் வரல. காஷ்மீர்ல அதே மாதிரி அப்சல் குருவுக்கு போடுறான், முடியல. இவனுக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு. இந்த வீடு இவர்களுக்காக வேண்டி கோரிக்கை வச்ச நீங்க மனிதாபிமான அடிப்படையில் ஒரு உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், ஒரு உயிரை பறிக்கிற உரிமை உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கும் இல்லை என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அப்சல் குருவுக்கும் வைக்கணுமே, மத்த தூக்கு தண்டனை நிறுத்தப்பட்டு நிலுவையில் இருக்கிற அத்தனை பேருக்கு வைக்கணுமே. வச்சிங்களா? அவங்களுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்களாம், ஆனா இந்த 3 பேருக்கு மட்டும் வைப்பாங்களாம். என்ன காரணம்? அது உள்ள காரணம் மறைஞ்சிருக்கு. மனிதாபிமானம் காரணம் இல்லை, தமிழ் உணர்வு காரணம் இல்லை. வேறு என்ன காரணம்னா, யாரெல்லாம் இன்றைக்கு அதற்காக கொடிபிடிக்கிறார்களோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த குற்றச் செயலிலே சம்பந்தப்பட்டவர்கள். நான் சும்மா சொல்லல, ஆதாரம் இல்லாமல் சான்றுகள் இல்லாமல் பேசல. இதை விசாரித்த சிபிஐனுடைய தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் இந்த விசாரணையினுடைய பல்வேறு வியூகங்களை எழுதுகிறார். எப்படி எப்படியெல்லாம் விசாரணை போச்சு, யாரையெல்லாம் பிடிச்சோம், எப்படியெல்லாம் இந்த குற்றவாளிகளை கைது பண்ணணும், எல்லா விவரத்தையும் அவர் விரிவாக, இந்த பிரபாகரன் கொல்லப்பட்டதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி அவர் அதை பத்தி சொல்லல. காரணம் என்னன்னா, அந்த குற்றவாளிகளுடைய பட்டியலில் பிரபாகரன் ஒரு ஆள். அந்த பிரபாகரனை பிடிக்கிற வரைக்கும் தமிழக அரசு முயற்சி செய்யும். அப்படி அவர் கொல்லப்பட்டுட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆனதுனால, நம்ம குற்றவாளியில ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டாரு, அதனால அவரை பத்தி உண்டான பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இனிமே அது சம்பந்தமான முழு விவரங்களையும் தரலாம் என்று அது குறித்த எல்லா விவரங்களையும் அவர் புட்டு வைக்கிறார்.
அதுல அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, இதுல சம்பந்தப்பட்ட பல பேர் தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான அரசியல்வாதிகள், மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்றவர்கள், அவர்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு மேலிருந்த என்னுடைய டைரக்டர் கார்த்திகேயனும் எனக்கு மேலிருந்த அதிகார வர்க்கமும் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளை விசாரிப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கவில்லை. உண்மையிலே அவர்களை குறித்து விசாரித்திருந்தால் இன்னும் பல உண்மைகள் வந்திருக்கும் என்று சொல்லி பல பேரை பற்றி பேசுகிறார். யார் யார் மேல எல்லாம் சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்திற்கான காரணம் என்ன, எல்லாத்தையும் விழாவாரியா பேசுறாரு. அதுல முக்கியமா தூக்கி வைக்கிறாரு வை கோபால்சாமி தூக்கி வைக்கிறார். அவர் தானே கர்ஜிக்கிறாரு, ஊரெல்லாம் போய் தொண்டைகிளிய கத்துக்கிறாரு. அந்த வை கோபால்சாமி தூக்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வாறு ராஜீவ்காந்தியை கொல்ல போகிறார்கள் என்ற செய்தி வை கோபால்சாமிக்கு ஆரம்பத்திலே தெரியும். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஒத்துழைப்பும் அதிலே இருந்தது. எப்படியெல்லாம் இருந்துச்சு, இலங்கையிலிருந்து கடல் வழியா கோடியக்கரை வழியா வேதாரண்யம் வழியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ஆட்கள் ஆரம்பத்தில் டெல்லியில வச்சுதான் அட்டாக் பண்றதா முடிவு. டெல்லிக்கு போகணும்ல, அந்த டெல்லியில போய் அவங்க இருந்து வியூகம் வகுத்து திட்டங்கள் தீட்டி எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்ல. அந்த கால அவகாசம் வரை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தங்க வைத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தது யார் என்றால் வை கோபால்சாமியினுடைய மிக நெருக்கமான உயிர் தோழர்களில் ஒருவராக கருதப்படுகிற தியாகராஜன். டெல்லி தமிழ்நாடு ஹவுஸ்ல ரொம்ப பெரிய செல்வாக்கு பெற்றவர், பெரிய பெரிய இந்தியாவுடைய பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர், வைகோவனுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒருவர் தியாகராஜன். அந்த தியாகராஜனை போய் தான் சந்திக்கிறாங்க. அவர் தான் அவங்களை தங்க வைக்கிறார். அவர் தான் அங்கிருந்து வந்த ஒரு பிள்ளைய மரண வெடிகுண்டாக மனித வெடிகுண்டாக வந்துச்சு சாவதற்கு தயாராக அந்த பெண்ணுக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹிந்தி டியூஷன் சென்டர்ல போய் ஹிந்தி படிக்க வந்திருக்குது என்று பொய்யாக சொல்லி வகுப்புல சேர்த்து விட்டு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த தியாகராஜன். தியாகராஜன் ஒரு உதவியை செய்கிறார் என்றால் விடுதலை புலிகளுக்கும் தியாகராஜனுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது, வைகோவுக்கும் புலிகளுக்கும் தொடர்பு உண்டு. வைகோவின் விசுவாசத்தினால் வைகோவிற்கு உதவி செய்வதற்காக தியாகராஜன் இந்த உதவியை விடுதலை புலிகளுக்கு செய்திருக்கிறார். பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி. எல்லாரும் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு யார் யார் எங்க இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, எங்கெல்லாம் போனீங்கன்ற அந்த வாக்குமூலத்தை வாங்கினாங்களே, அந்த வாக்குமூலத்தின் வழியாக இந்த செய்தி கிடைக்குது. தியாகராஜன் எங்களை கூட்டிட்டு போனாரு, அவர் தான் வீடு எடுத்து கொடுத்தாரு, அவர் தான் டியூஷன்ல சேர்த்து விட்டாரு, அவர் தான் எங்களுக்கு ரூட்டை காட்டினாரு. அந்த தினத்துல ராஜீவ்காந்தி கொல்லப்படுகிற மே மாசம் 21 விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களோ அதனுடைய உதவியாளர்களோ யாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டு அவர்களை வெளிநாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட குற்றவாளியை யாரு போய் நேரடியாக அட்டாக் பண்றாங்களோ அவங்கள தவிர அதற்கு வியூகம் வகுத்து உதவி செய்யக்கூடிய விடுதலை புலிகளை தவிர மற்ற எல்லாருமே வெளிநாடுகளுக்கு போய் முடிவெடுக்கப்பட்டது. அவ்வாறு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு எல்லா விதமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து கொடுத்தவர் இந்த தியாகராஜன். ரகோத்தமன் சொல்றாரு, அப்ப எனக்கு வைகோ மேல சந்தேகம் வந்துருச்சு, வைகோவை விசாரிக்கணும்னு அனுமதி கேட்டேன், அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. அடுத்து சொல்றாரு, கொடுங்கையூரில் வைத்து பின்னர் விசாரணைக்கு பிறகு தெரிய வந்து செய்திகள் இதெல்லாம். சென்னை கொடுங்கையூர்ல ஜெயக்குமார் என்ற ஒரு குற்றவாளியுடைய வீட்டில் வச்சு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்கிறது. எப்படி திட்டம் தீட்டு காலி பண்றது. அவ்வாறு திட்டம் தீட்டக்கூடிய நேரத்தில் அங்கே நளினி இருக்கிறார், அங்கே சாந்தன் இருக்கிறார், அங்கே முருகன் இருக்கிறார், அங்கே அறிவாளன் இருக்கிறார், இன்னும் ராபர்ட் பயஸ் என்ற ஒருவர் இருக்கிறார், இன்னும் 2-3 பேர் அந்த குழுவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அதனுடைய மூளையாக செயல்பட்ட ஒற்றைக்கண் சிவராசன், ஒத்தக்கண் சிவராசன் தான் அதுல மாஸ்டர் மைண்ட். அவன் தான் எல்லா பிளானையும் வகுத்து கொடுத்தது. இந்த ஒத்தக்கண் சிவராசன் அவனும் அவனோடு ஒரு வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்டும் அணிந்து கொண்டிருந்த ஒரு குருதா அணிந்திருந்த ஒரு மனிதரும் மாடியில போய் தனியாக பேசிவிட்டு வந்தார்கள். நளினி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது.
மாடியில போய் பேசிட்டு வந்தாங்க. வரும்போது அந்த ஒத்தக்கன் சிவராசன் சொன்னா, பிரச்சனையை விடுங்க, இந்த மேட்டரை மட்டும் கரெக்டா முடிப்போம், அடுத்த கட்டமாக நாம வைகோவை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிருவோம். ஒத்தக்கன் சிவராசன் சொல்றான். கூட வந்திருக்கிற வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்ட அந்த குருதா போட்ட ஆளு அதை ரொம்ப ரசித்து கேட்டுக்கொண்டு, சரி சரி அந்த வேலையை முடிப்போம், முதல்ல இதை முடிப்போம் என்று அவர் பேசிக்கொண்டு வருகிறார். இந்த குருதா போட்ட பார்ட்டி யாரு என்று விசாரணையை துலக்குகிற பொழுது பிடிபடக்கூடிய ஆளு வை கோபால்சாமியினுடைய உடன்பிறப்பு, உடன்பிறந்த சகோதரர் வை ரவிச்சந்திரன். இந்த பிரச்சனையை உளவுத்துறை போட்டு கொடுத்து தான் கோபால்சாமி வைகோ வந்து திமுக நீக்கப்பட்டார்ல, வெளியில வந்தார்ல. திமுகவில் இந்த மேட்டரெல்லாம் கருணாநிதிக்கு போட்டு கொடுத்து தான் பின்னாடி இதெல்லாம் நடந்துச்சு. வைகோ நீக்கப்பட்டது அதான் பெரிய சக்தியா தான் இருந்தாரு திமுகவில். பிறைய வெளியே வந்தாரு, வேண்டாம் வைகோ கூட வச்சிருக்காத, வேற மாதிரி பிளான் பண்றானுவ, அதனால ஆளை கழட்டி விட்டுரு என்று கருணாநிதிக்கு போடப்பட்ட தூபத்தின் பேரில் தான் கருணாநிதி திட்டம் தீட்டி வைகோவை வெளியிலே அனுப்பினார் என்பது பின்னர் வந்து கடந்த அடுத்த கால வரலாறு. ரெண்டாவது பாயிண்ட் வர்றாரு. முதல்ல ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்றான், ரெண்டாவது சொந்த சகோதரன் போய் ஹெல்ப் பண்றான், அடுத்து மூணாவது சொல்கிறார், தமிழகத்தில் விடுதலை புலிகள் எங்கே ஆயுத தாக்குதலில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் காயங்களை ஆற்றுவதற்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்களாம் இலங்கையிலிருந்து. அவ்வாறு வரக்கூடியவர்களை தங்க வைப்பதற்காக பாதுகாப்பு வீடுகள், சேஃப் ஹவுஸ் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பல வீடுகள் இருந்தது. அதிலே மிக முக்கியமான ஒரு வீடு வைகோவனுடைய சகோதரர் ரவிச்சந்திரனுடைய வீடும் ஒன்று. இத அவரே விடுதலை புலிகளுக்கு ஆதரவா பேசினாருன்னு தடா கோர்ட்ல போட்டு விட்டு அவர் விசாரணை நடத்தினாங்கல்ல பெரம்பலூர்ல, அந்த விசாரணையில அவரே ஒத்துக்கொண்ட செய்தி இது. இப்பவும் சொல்றாரு, எனக்கு மீண்டும் சந்தேகம் இருக்கிறது, வைகோவுக்கும் பிரபாகரனுக்கும் நெருக்கம், ரவிச்சந்திரனுக்கும் பிரபாகரனுக்கும் தொடர்பில்லை. எனவே வைகோ சொல்லித்தான் அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு, வைகோ சொல்லித்தான் தியாகராஜன் ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு, எனவே வைகோ இதிலே முக்கிய புள்ளியாக இருக்கிறார் என்று நான் விசாரிக்கணும்னு அனுமதி கேட்டேன், அனுமதி மறுத்துட்டாங்க. அடுத்து சொல்றாரு, இதை விட மிக முக்கியமாக எனக்கு சந்தேகம் வந்த ஒரு இடம் 1991 மே மாசம் 21 ஸ்ரீபெரும்புதூரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிரதமர் ராஜீவ்காந்தி வருகிறார் என்று திட்டமிடுவதற்கு முன்பாகவே அதே தினத்தில் அதே நேரத்தில் மாலை 6 மணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலைஞர் கருணாநிதியினுடைய தலைமையிலே நடைபெறுகிற ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பக்கத்துல ஒன்னா ஒரே இடத்துல ஒரே ஊர்ல. அவர் பேசுறாரு, லேட்டா 8 மணிக்கு பேச போறாரு, இவர் 6 மணிக்கு கூட்டம் ஏற்பாடு, தேர்தல் பிரச்சார கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு பிரதமர் வர்றாருன்னு சொன்னோன்னே காங்கிரஸ்காரங்க போய் நின்றுக்கிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுக்கன்னு கேட்கிறாங்க. போலீஸ்காரங்க மறுக்கிறாங்க, ஏற்கனவே திமுக கொடுத்துருக்கிறோம், ஒரே நேரத்தில் 2 போட்ட பாதுகாப்பு சிக்கல் இருக்குது, அதனால அதுல எல்லாம் நாங்க கவனம் செலுத்த முடியாது, விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல பிரதமர் வருகிறார் என்று சொன்ன உடனே செஞ்சுதான் ஆகணும்னு முடிவெடுக்கப்பட்டு 2 பேருக்கும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. அதே நிகழ்ச்சி நடக்கிற 21 காலையில் 12 மணிக்கு ஸ்ரீபெரும்புதூருடைய திமுகவின் பகுதி செயலாளர் ஒரு தந்தியோட ஓடி வர்றார். அப்ப இப்ப உள்ள மொபைல்லாம் கிடையாதுல, செல்போன்லாம் கிடையாதுல, தந்தியோட ஓடி வர்றார். வந்து சொல்றாரு, எங்க தலைவர் இன்னைக்கு கூட்டத்துக்கு வரல, கூட்டத்தை நாங்க கேன்சல் பண்ணிக்கிறோம். சரியா 12 மணிக்கு, அவ்வளவு நேரம் இல்லாத முடிவு, திடீரென்று அன்று மதியம் 12 மணிக்கு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய தேவை என்ன வந்தது? வேற எங்கேயாவது அவசரமா மீட்டிங் கொடுத்திருந்தா சரிங்களா, அல்லது வேறு ஏதாவது அவசர வேலைகள் வந்திருந்தா சரிங்களா? இங்க ரத்து பண்ணிவிட்டு அவர் வீட்டுல தான் சும்மா இருந்தாரு. வீட்டுல சும்மா இருக்கிறவர் தேவையில்லாம எதற்காக அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார்? எனக்கு சந்தேகம் வந்துச்சு. கருணாநிதிக்கும் பிரபாகரனுக்கும் தொடர்பு கிடையாது, ஆனாலும் வைகோ அவருடைய தலைவராக இருக்கிற கருணாநிதியை காப்பாற்றுவதற்காக, அன்றைக்கு தலைவர் தானே, காப்பாற்றுவதற்காக கடைசி நேரத்திலே குறுக்கே விழுந்து கூட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லித்தான் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, வேறு எந்த காரணமும் இல்லை. இதற்கு வைகோ தான் காரணம் என்பது மேலும் அழுத்தம் திருத்தமாக எனக்கு புலனாகியது.
அதிகாரி சொல்றார், நான் சொல்லல, விசாரிச்சவர் சொல்றார். சொல்லிவிட்டு அவரே அடுத்து பேசுறார். இந்த கேள்வியை நான் முன் வச்ச உடனே கருணாநிதியிடமிருந்து மறுப்பறிக்கை வந்தது. இது மாதிரி நாங்க பல கூட்டங்களை ரத்து பண்ணி இருக்கிறோமே, அதுக்கெல்லாம் காரணம் கேட்கலையே, அது மாதிரி இதுவும் ஒண்ணு, ஏதாவது ஒரு தேவைக்காண்டி நாங்க பண்ணுவோம், அதுக்கெல்லாம் காரணம் சொல்லி கொண்டிருக்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை கொடுக்கிறார். உடனே ரகோத்தமன் என்ன பண்றாரு, இதற்கு முன்பு தமிழகத்துல எங்கெல்லாம் திமுகவுடைய தலைவர் கலைஞர் கலந்து கொண்டார் என்று ஒரு பெரிய பட்டியல் எடுக்கிறார். எங்க எல்லாம் கூட்டம் நடந்துச்சு, அதுல எத்தனை கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, எல்லா லிஸ்டையும் எடுத்துவிட்டு ரிசல்ட் சொல்றாரு. இதுவரைக்கும் திமுகவுடைய வரலாற்றிலே, கலைஞருடைய பிரச்சார கூட்ட வரலாற்றிலே ஒரே ஒரு கூட்டம் கூட முன்னறிவிப்பு இல்லாமல் ரத்து செய்யப்பட்டதே கிடையாது. எந்த அளவிற்கு அவருடைய மனைவி மரணித்து கிடக்கிற தருணத்தில் கூட, அப்பொழுது கூட அவர் மேடையிலே உரை நிகழ்த்திவிட்டு கூட்டத்தை ரத்து செய்யாமல் மனைவியின் இறுதிச் சடங்கிலே வந்து கலந்து கொண்டார். ஒரு கூட்டத்தை கூட ரத்து செய்யாத கருணாநிதி சமாளிப்பதற்காக பொய் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் வைக்கிற பாயிண்ட் வைகோ மேல வைக்கிறாரு. இது வைகோவுக்கு தெரிஞ்சிருக்குது, தலைவரை காப்பாத்துறதுக்காக அவர் இந்த வேலையை செஞ்சு விட்டாரு. காரணத்தை சொல்லியோ சொல்லாமலோ ஏதோ ஒரு வகையில அவர் தான் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இவர்கள் விசாரிக்கப்படணுமா இல்லையா? விசாரிப்பதற்கு மேலதிகாரி அனுமதி கொடுக்கல, இவர் விட்டுட்டாரு. இவர்கள் போராடுகிற போராட்டத்திற்கான காரணம் இந்த அதிகாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நமக்கு விளங்குது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே செஞ்சோம், ஒரே குட்டையில ஊர்ன மட்டை இல்லையா? அப்ப நம்ம கூட சேர்ந்த ஒருத்தன் கொல்லப்படுறானே, அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்காதா என்று அவர்கள் சம்பந்தப்பட்ட காரணத்தினால் இந்த கோரிக்கை வைக்கிறார்களே தவிர தமிழ் உணர்வு காரணம் இல்லை, மனிதாபிமானம் காரணம் இல்லை, வேறு எதுவும் காரணம் இல்லை. அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் இதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு அழுத்தம் திருத்தமான சந்தேகம் இங்கே நமக்கு எழுகிறது. இன்னும் சொன்னா, அங்கிருந்து வந்தார்ல பிரபாகரன் 1987 பேசுறதுக்கு, ராஜீவ்காந்தியோடு பேசிட்டு அவருடைய கோரிக்கையை ஏத்துக்க மாட்டேன், நீங்க சொல்றது எங்களுக்கு சரியில்லை என்று சொல்லிட்டு அவருக்கு போடப்பட்டிருந்த ஹோட்டல் அசோகாவுக்கு வந்துடுறார். ஸ்டார் ஹோட்டல் அசோகாவில் வந்து பிரபாகரன் தங்குறார். ராஜீவ்காந்தியை சந்திச்சுட்டு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டில இருந்து வேற யாரும் போகல, வைகோ போகிறார். உள்ள போறவரை அங்க இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகள் போக கூடாதுன்னு தடுத்துறாங்க. கடைசியில ஹோட்டல் அந்த வரவேற்பறையில இருந்து கொண்டு மேல இன்டர்காம்ல விடுதலை புலியை தொடர்பு கொண்டு பிரபாகரனை தொடர்பு கொண்டு பேசுகிறார். அப்ப பிரபாகரன் சொல்றாரு, ராஜீவ்காந்தி எங்க முதுகுல குத்திட்டாரு, நான் சைனடு குப்பியை சாப்பிடலாமா செத்துடலாமா என்று நினைக்கிற அளவிற்கு எனக்கு மனவேதனையை கொடுத்து விட்டது என்று அன்றைக்கு அவர் சொன்ன செய்தியை பல்வேறு பொதுக்கூட்டங்களில் தன்னுடைய வாய் வார்த்தையாகவே அவரே அதை சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த தடா கைதி வேறொரு கேஸ்ல விசாரிச்சாங்களே, புலிகளுக்கு ஆதரவா பேசினாருங்கிற இன்னொரு கேஸ்ல, அந்த விசாரணையின் போது இந்த கேள்வி கேட்கும் போது நான் அப்படி பேசவே இல்லைன்னு வைக்கும். அதை டெஸ்டுக்கு அனுப்புனாங்க. அந்த டேப்பை அனுப்பி பார்த்து ரிசல்ட் வந்துச்சு, அவர் பேச்சுதாயா, மெமிக்கிரிலாம் இல்ல, வேற எந்த செட்டப்பும் இல்ல, அவர் தான் பேசியிருக்கிறார் என்று அது நிரூபிக்கப்பட்டு விட்டது. சம்பந்தப்பட்ட கூட்டாளிகள் என்பதனால் வந்த இந்த ஆவேசமே தவிர வேற எதுவும் இல்லை. இன்னும் சொன்னா, விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை என்பதே அது ஒரு கேலி கூத்து தான் சொல்லணும். அது ஒரு அவசியம் இல்லாத ஒன்று. ஏன்னா அது அவருக்கு தண்டனையே கிடையாது. நீங்க கொடுக்கிற தண்டனை அவனுக்கு கொடுக்கிற தண்டனை இல்லை, அவனை பார்த்து கொண்டிருக்கிற உலகத்திலே இருக்கிற இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை, மற்றவருடைய உள்ளத்துக்கு கொடுக்கிற அச்சுறுத்தல். ஏன் விடுதலை புலி என்ன உசுருக்கு பயந்துகிட்டாருன்னா, அவனே சாகத்தான வந்தான், மனித வெடிகுண்டா தானே வர்றான், ஒருத்தனா ரெண்டு பேரா? அந்த அவருக்கு அந்த நேரத்தை அந்த தருணத்தில் கடைசி நிமிடத்தில் வெடிகுண்ட வயிற்றுல வச்சு தனு ஆளுக்கு ஆளி, அந்த பொம்பளை சின்ன புள்ள, ஒரு 18-20 வயசு இருக்கும், 20 வயசு புள்ள, அது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறது விடுதலை புலி. அதே நேரத்தில் அங்க இருந்த மேலும் 2 விடுதலை புலி ஆதரவாளர்கள் அவர்களும் செத்து போகிறார்கள்.
அதுக்கப்புறம் விசாரணை வளையத்தை விரிவுபடுத்த ஒவ்வொரு விடுதலை புலிகளுக்கு அருகிலே நெருங்க 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 ஒவ்வொரு விடுதலை புலியும் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவங்க கையில் ஆப்ட்டு நாம சாகிறதுக்குள்ள நம்மை நாமே சாகடித்துக் கொள்வோம் என்று அத்தனை பேருமே தற்கொலை செய்தார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் செத்தான்? ஒருத்தரா ரெண்டு பேரா? விடுதலை புலிக்கு அவருடைய உசுறு ஒரு பொருட்டாக இருந்ததில்லை. அதை அவர்கள் மதித்ததில்லை. சாகணும்னு முடிவெடுத்து வந்தார்கள். நாமளும் சாகணும், நம்மை சுத்தி இருக்கிற 40 பேரை சேர்த்து சாகடிக்கணும், அப்படித்தானே வந்தா. அதனால தான் பல பேர் தற்கொலை பண்ணனா. கோடியக்கரையில விடுதலை புலிகளுக்கு ஒரு தொடர்பாளராக பாலமாக இருந்து இங்க இருந்து ஆயுதங்கள் எல்லாம் அங்க போறது, இங்க இருந்து பெட்ரோல் வெடிகுண்டு எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து தான் இலங்கைக்கு போச்சு. கோயம்புத்தூர்ல தான் விடுதலை புலிகளுக்குரிய ஆயுத கிழங்கே இருந்துச்சு. தமிழ்நாடு அமைதி பூங்கா அவர் சொல்றாரு அதிகாரி, அமைதி பூங்கான்னு சொல்லுவோம். உண்மையிலே நெசமாவே பல அதிரடியான நிகழ்வுகள் தமிழகத்திலே அமைதியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள விடுதலை புலிகளுக்கான மொத்த ஆயுதங்களும் நம்ம கோயம்புத்தூர்ல தொழிற்சாலையில ரெடியாகி எல்லாம் கோடியக்கரை வரியா அப்படியே வரக்கூடிய படகுகளில் கள்ள தோணிகளில் ஏற்றி அனுப்பப்படும். அதற்கு உதவிகரமாக செயல்பட்டவர் சண்முகம் என்ற புலிகளின் ஆதரவாளர். மோப்பம் முடிச்சு சண்முகத்துக்கிட்ட போயிட்டாங்க. ஆளை பிடிக்கிற கடைசி நிமிஷம் தற்கொலை பண்ணிக்கிறான். சைனரை வாயில வச்சு ஆளு காலி. அடுத்த வேறு யார் இருக்கிறா? அடுத்த பக்கம் விசாரணை வளையம் விரிகிறது. கோயம்புத்தூர் முனிசாமி நகர் அங்கங்கே போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது, வானொலியின் மூலம் அறிவிப்பு செய்யப்படுகிறது. இது மாதிரி யாரேனும் சந்தேகத்திற்கிடமானவங்க இருந்தா சொல்லுங்க, இலங்கை தமிழர்கள் யாரும் இருக்கிற மாதிரி இருந்தா போலீஸுக்கு தகவல் சொல்லுங்க, அப்படி எல்லாம் நிறைய செய்திகள் சொல்ல மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அப்போ நம்ம அரசாங்கத்துக்கு இல்லாத ஒரு நெட்வொர்க்கு, ஒரு தொலைத்தொடர்பு விடுதலை புலிகளிடத்தில் இருந்துச்சு. 1991 தமிழ்நாட்டில் மொபைல்லாம் கிடையாது, வெறும் லேண்ட்லைன் போன் மட்டும்தான். ஆனால் அன்றைக்கு மொபைல் வழியாக, ரேடியோ அலைவரிசை வழியாக தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருந்தா விடுதலை புலி. நம்மளை விட டெக்னாலஜியில மேல இருந்தோம். 6 மணிக்கு விசாகப்பட்டினத்துல இருந்து ராஜீவ்காந்தி புறப்பட்டு இங்க வர்றாருன்னு 6 மணிக்கு புறப்படுற நேரம், அங்கிருந்து இங்க கிளம்பணும் பிளைட் பழுதாகி போச்சு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிகாரிக்கும், எந்த அரசியல்வாதிக்கும், எந்த உளவுத்துறைக்கும் ஏன் அவர் வர்றதுக்கு தாமதம் ஆகுதுங்கிற காரணம் தெரியாது. வந்து இறங்கினதுக்கு பிறகுதான் பிரதமர் ராஜீவ்காந்தி ஏன் தாமதமாக வந்தாருங்கிற தகவலே விஷயமே தெரியும். ஆனால் அவர்கள் வருவதற்கு முன்பே புறப்பட தாமதமான உடனே இங்க இருக்கிற ஒத்தக்கண் சிவராசனுக்கு அவன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புறப்படுவான், புறப்படுறது லேட்டு என்ற தகவல் இவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஒற்றைக்கண் சிவராசனுடைய கையில் இருந்த அந்த புத்தகத்துல கொல்லுவதற்காக குறிக்கப்பட்ட நேரம், அவர் புறப்படுற நேரம் எல்லாம் டைரியில் எழுதி வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் முதல்ல 6 மணி போடப்பட்டிருந்தது, பிறகு அந்த 6 அடிக்கப்பட்டு 8ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கும் தெரியல. அப்ப எப்படி நெட்வொர்க் இருந்திருக்கான் பாருங்க. ரேடியோ அலைவரிசைகளை பயன்படுத்தி தகவலை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அப்போ ரேடியோ அலைவரிசையை பயன்படுத்தினா வீட்டில் அக்கம் பக்கத்தில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிவியில கிரிச்சின்னு சவுண்ட் வரும். மொபைல் போனை யூஸ் பண்ணும்போது மைக்ல சவுண்ட் வரும் இல்லைங்களா, அது மாதிரி சத்தம் வரும். அப்போ காவல்துறை சொல்லுது, உங்க வீட்டில் நீங்க டிவி பார்க்கும்போது அலைவரிசையில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா உடனே தகவல் சொல்லுங்க அப்படின்னு. கோயம்புத்தூர்ல அதே மாதிரி தகவல் வருகிறது, எங்கள் வீட்டு பகுதியில் அலைவரிசை குறுக்கீடு ஏற்படுகிறது, உடனே சம்பவத்துக்கு விரைந்து போறாங்க. குறிப்பிட்ட பகுதியை ஆய்வு செஞ்சு பார்த்தா கோயம்புத்தூர் முனிசாமி நகர், அங்க 2 பேர் இருக்கிறான், விடுதலை புலி இருக்கிறாங்க, பிடிச்சிட வேண்டியதான் என்று எல்லா வியூகமும் வகுத்து ஆளை கிட்ட போய் பிடிக்க போறாங்க. கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள நுழைகிற மறு நிமிடத்துல கழுத்துல கிடக்கிற சைனல் உப்பியை எடுத்து வாயில தேய்ச்சி 2 பேரும் ஆளுகாடு. டிக்சன் குணா 2 பேர், 2 விடுதலை புலி. அடுத்து வேற ரூட்ல ஆள் கிடைக்காத தேடுறாங்க. அப்படி விசாரணை வளையம் பெருக பெங்களூரை நோக்கி போகிறது. பெங்களூரு இந்திரா நகர், அங்க 2 பேர் இருக்கிறாங்க. செய்தி கிடைக்கிறது, நெருங்கி போறாங்க. எப்படியாவது உசுரோடு பிடிச்சு விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு
கிட்டே நெருங்குகிறார்கள். உள்ள கிட்ட நெருங்கினா அரசன் குலத்தான் 2 விடுதலை புலி. உடனே சைனடு சாப்பிட்டு ஆளுகாலி. எவனும் உசுர மதிக்கல, அவன் சாகிறத யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி பெங்களூர்ல மூதடி பிருடான் 2 கிராமம். விசாரணை அப்படியே நெருங்கி போய் கிட்ட நெருங்கி உள்ளுக்குள்ள ஒரு பெருங்கூட்டமே இருக்கிறது, பிடிக்கலாம் என்று அத்தனை வியூகத்தோடு ஆயுதம் தாங்கிய படை உள்ளே நுழைகிறது. 17 பேர், 17 புலிகளும் சைனடு சாப்பிட்டு அத்தனை பேருங்காலி. அதே மாதிரி பெங்களூர்லயே கோணனகுண்டேங்கிற ஊரு, அங்கத்தான் இந்த ஒற்றைக்கன் சிவராசன், அவன் கூட நெருக்கமா இருந்த சுபா, சுரேஷ், அம்மானு, பொம்மானு, ஜமுனா 6 பேரு. தகவல் கிடைச்சி கிட்ட போறான், அந்த ஆறுங்காலி. விடுதலை புலிகளை பிடிக்கிறதுக்குள்ள இப்ப கையில பிடிபட்டு இருக்கிறாங்களே, இவங்க சும்மா கிடைச்சாங்களா? சாப்பிட வேண்டியவர்கள் சாப்பிடுவதற்குள்ளாக சில பேரை கையங்களவங்க பிடிச்சிச்சு. அவன் கையை உடைக்கிறதுக்குள்ள கழுத்துல கிடக்கிற சைனலை தட்டி விடுற திட்டத்தோடு அப்படி சில பேர் பிடிக்கப்பட்டார்கள். சில பேர் வாயில வச்சதுக்கு பிறகு சைனடு முறிப்பு மருந்தை கொடுத்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அவனுக்கு மரணம் பெரிய மேட்டரே கிடையாது, அது ஒரு தண்டனை கிடையாது. வேற யாருக்கு தண்டனை? சுத்தி இருக்கிறவனுக்கு தண்டனை, அக்கம் பக்கத்தில் பார்க்கிறவனுக்கு தண்டனை. இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ரவுடிகளுக்கு, கொலைகாரர்களுக்கு, தீவிரவாதிகளுக்கு இந்த தண்டனை. அந்த தண்டனையை ரத்து பண்ண சொன்னா நாடு நாடா இருக்குமா? இத்தனை பெரிய குற்றவாளிகளே வெளியில ஊருக்குள்ள சாதாரணமா சுத்துறா, நாம என்ன என்று மனிதர்களுக்கு தைரியம் வரும். இன்னும் பல குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஆர்வத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட கேடுகட்டவர்களை ஆதரித்து பிரச்சாரங்கள், அதற்கு ஆதரவாக ஊடகங்கள், மீடியாக்கள். இந்த மீடியாக்கள் நினைக்கிறது ஆச்சரியமா இருக்கிறது. மீடியாக்கள் ஒரு தர்மம் கிடையாதா? ஒரு நியாயம் கிடையாதா? எந்த செய்தியை எப்படி வெளியிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு எல்லைகள் உங்களுக்கு கிடையாதா? எல்லாவற்றிலும் ஒருதலை பட்சமான பார்வை. இந்த விஷயத்தை ஊருக்கா எல்லாருடைய ஜெயலலிதா தீர்மானம் போட்டார்கள் என்றால் என்ன காரணம் நினைக்கிறீங்க? முத நாள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க? முத நாள் சட்டமன்றத்தில் அவ்வளவு கடுமையான பேச்சு, விடுதலை புலிகளுக்கு எதிராக. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஜனாதிபதி நிராகரிச்சதுக்கு பிறகு நான் என்ன பண்ண முடியும் என்று சொன்ன முதலமைச்சர் சொல்லி 1 நாள் 2 நாள் கடக்கல, அவர்களுக்கு ஆதரவாக தீர்மானம் போடுகிறார் என்றால் அந்த அளவிற்கு அவருடைய மனதை மாற்றியது எது? இந்த ஊடகத்துடைய பிரச்சாரம் தான் காரணம். 4 ஊர்ல பொதுக்கூட்டம் போடுறான், தூக்கல போடாதேன்னு. உடனே ஊர்ல எல்லா பக்கமும் பத்தி எரியிற மாதிரி ஒரு காட்சி. அங்க நடக்கு, இங்க நடக்கு. என்னமோ தமிழக மக்களுடைய உணர்ச்சி அதுதான்ங்கிற மாதிரி. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற கருவிதான பத்திரிகை என்பது. மக்களிடம் இருக்கக்கூடிய உணர்வுகள் என்ன என்பதை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி தானே தொலைக்காட்சி என்பது. தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் திரும்ப திரும்ப இவர்களுடைய செய்திகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தினுடைய விளைவு என்ன ஆயிற்று? ஓ, தமிழக மக்களே இதனை ஆதரிக்கிறார்கள் போலும் என்று நினைத்துக் கொண்டு ஓரிரு தினங்களில் ஏற்கனவே சொன்ன வாதத்திற்கு மாற்றமாக அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற கோரி தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானம் இயற்றுகிற அளவிற்கு அவருடைய முதலமைச்சருடைய உள்ளத்தையே புரட்டி போட்டுருச்சு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் மீடியாக்கள் என்பது, ஊடகங்கள் என்பது. அந்த ஊடகம் எப்படி இருக்கிறது? நல்ல கருத்துக்களை பரப்புவோம், நியாயங்களை வெளிப்படுத்துவோம், தர்மங்களை மக்கள் மத்தியில கொண்டு செல்வோம். அப்படி சேர்க்கிறீர்களா? எங்கு பார்த்தாலும் ஒரு சார்பு பார்வை. எந்த செய்தியை அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் வந்து விட்டால் கேட்கவே தேவை. மற்ற செய்தியெல்லாம் ஊதி பெருசாக்குவாங்க. முஸ்லிமுடைய செய்தி என்றால் எல்லாத்தையும் டம்மி, வெளியே சொல்லாத. அரசாங்கம் ஏதாவது ஒரு செய்தி அறிவிக்கும், ஏதாவது ஒரு நல்ல இலவசங்களை அறிவிக்கும், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். முஸ்லிம்களுக்கு கிடைக்கலையே நம்ம போராடுவோம். பல ஊர்களில் போராடி இருக்கிறோம். செய்தி வருமா? எல்லா மக்களுக்கும் இலவசம் கிடைக்கிறது என்பது பத்திரிகைகளில் வரும். ஆனால் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற செய்தியும், அதற்காக அவர்கள் போராடிய செய்தியும் பத்திரிகைகளில் வந்தால், தொலைக்காட்சியில் வந்தால் உடனடியாக நமது கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு நமக்கு உரிய உரிமை கிடைக்கும். ஆனால் பத்திரிகைகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா?
10 பேரு கூடி நின்று தூக்குல போடாதாங்கிறான். அதை என்னவோ 10,000 பேர் கலந்துக்கிட்ட மாதிரி கவரேஜ் பண்றான். 10 லட்சம் பேர் கூடி நின்று உரிமைக்காக போராடினார். ஒரு 10 பேர் கலந்து கொண்டதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட தமிழகத்து ஊடகங்கள் கொடுக்க மறுக்கிறது. என்ன காரணம்? சொல்லுகிற செய்திகள் எல்லாம் ஒரு சார்பு தன்மை. தீவிரவாதிகள் நாடு முழுக்க இப்படி விடுதலை புலிகளின் பெயராலும் நக்சலைட்டுகளின் பெயராலும் மாவோயிஸ்டுகளின் பெயராலும் பரவி கிடக்கிற பொழுது அவர்களை எல்லாம் தீவிரவாதிகள் என்று அடையாளம் காட்டாமல் தீவிரவாத செயல்களை விட்டு அப்பாற்பட்டு நிற்கிற, அதை கண்டிக்கிற, அதை எதிர்க்கிற இஸ்லாமிய சமூகத்தை மாத்திரம் தீவிரவாதி 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 என கொச்சைப்படுத்துகின்ற மீடியாக்கள் இருக்கின்றனவே. மறுக்க முடியுமா? ஒரு முஸ்லீம் ஒரு காரியத்தை செஞ்சா ஹெட்லைனே இஸ்லாமிய தீவிரவாதி. அவன் பேரை போட வேண்டியதானே, அவன் சார்ந்திருக்கிற அமைப்பு போட வேண்டியதானே, அவனோடு ஏன் இஸ்லாத்தை சேர்க்கிறீங்க? அப்படியே ஒரு பழக்கம் ஊடுருவி விட்டது. ஒரு சார்பு முஸ்லீம்களுடைய செய்தி மறைக்க, நல்ல செய்தி கெட்ட செய்தி பார்க்காம, தர்மங்கள் பார்க்காம, நியாயங்கள் பார்க்காம என்னத்தையாவது சொல்லணும். அதுவும் முஸ்லீம்காரனா சொல்லிக்கிட்டே இருப்போம். நாட்டில் உலகத்தில் அமெரிக்காக்காரன் முதல்ல அணுகுண்டு கண்டுபிடிச்சு வெடிச்சு சோதனை செய்யறான். நாட்டில் இருக்க பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வருது, அமெரிக்கா இன்றைக்கு அணுகுண்டு சோதனை நடத்தியது. அதற்கு பிறகு ரஷ்யாவிலே சோதனை நடக்கிறது. ரஷ்யாவுடைய செய்தியும் உலகத்தினுடைய மீடியாக்கள் வருகிறது, ரஷ்யா இன்றைக்கு அணுகுண்டு சோதனை நடத்தியது. அதே மாதிரி இந்தியா வெடிக்கிறது, இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தியது. இப்படியே செய்தி வெளியிட்டுக் கொண்டு வந்த பத்திரிகைகள் கடைசியா பாகிஸ்தான்ல அணுகுண்டு வெடிச்சு சோதனை பண்றான். பாகிஸ்தான் செய்தி பத்திரிகையில வருது, இன்றைக்கு பாகிஸ்தான் இஸ்லாமிக் பாம்பு வெடித்தது. இஸ்லாமிக் பாம்பு, பாகிஸ்தான் பாம்பு வெடிச்சதுன்னு சொல்லு, அணுகுண்டு சோதனை பண்ணிச்சுன்னு சொல்லு. அவன் போடுற பாம்பு முஸ்லிமை எல்லாம் விட்டுருமா? மற்ற சமுதாயத்தை சார்ந்தவனை மற்ற மதத்தை சார்ந்தவனை பார்த்து பார்த்து கொள்ளுமா? என்ன சொல்ல வருகிறீர்கள்? மீடியாக்கள் உங்களுடைய பார்வை நியாயமாக நடுநிலையாக இருந்தால் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களுக்கு இந்த தேசத்தில் ஆதரவு கிடைக்காது. குற்றவாளிகள் பெருகுவதற்கு இங்கே ஆதரவு பெருகாது. இந்த ஆதரவுக்கு காரணம் எங்கோ மூலையிலே 4 பேர் உளரக்கூடிய பொய்யான கேடுகட்ட உளறல்களை நீங்கள் ஊரெல்லாம் பரப்புகிறீர்கள். பரப்பப்பட வேண்டிய போதனைகளை, சொல்லப்பட வேண்டிய நியாயங்களை, கேட்கப்பட வேண்டிய உரிமைகளை, காக்கப்பட வேண்டிய உயிர்களை காட்பதற்கு தவறிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த தவறுகளை மீடியாக்கள் திருத்திக் கொண்டால் மக்களுடைய மனநிலை மாறும், சமூகம் மாறும், ஆட்சிகள் மாறும். உயிர்கள் காக்க வேண்டிய உயிர்கள் காக்கப்படும், காக்கப்படாமல் அழிக்கப்பட வேண்டிய உயிர்கள் அழிக்கப்பட்டு உலகத்திலே மனிதநேயம் நிமிர்ந்து நிற்கும். அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சியோடு கூடிய வாழ்க்கையினை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்